இருக்கத்த. என்ன வித்யா இவ்வளவு லேட்டா சாப்பிட்டுட்டு இருக்க? போன் பேசிட்டு இருந்த மாமா. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டமா. நீங்க கேளுங்க. வித்யா 2 நாளாவே எனக்கு ஒரு டவுட். என்ன மாமா? ரஞ்சிதாவுக்கும் அருணுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்ததுல்ல, அதை நீ அக்கா கிட்ட போட்டு கொடுத்தியே. மாமா நான் போட்டெல்லாம் கொடுக்கல, நடந்ததுதான் சொன்னேன். அப்படியும் வச்சுக்கலாம். ஆமா, நீ எதுக்கு அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு போன? பாத்து தலை தட்டி விடு. இந்தா தண்ணி குடி. நான் சாதாரணமா தானே கேட்டேன், நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அது டென்ஷன்லாம் ஆகல மாமா, திடீர்னு பொறையிருச்சு அவ்வளவுதான். இப்ப சரியாச்சுல? ஓகே மாமா. அப்போ நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா நல்லா இருக்கும். என் ஃப்ரெண்டுக்கும் அங்கதான் மாமா ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்துச்சு. நான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போனது அம்மாக்கு தெரிஞ்சா என்ன திட்டு வாங்கினதா நான் அம்மா கிட்ட போய் சொன்னேன் மாமா. சாட்சி கழுத்து போறதுக்கு தான் நான் அங்க போனேன். ஏ வித்யா, ரெஜிஸ்டர் மேரேஜ் உன் ஃப்ரெண்டுக்கு தானா இல்ல? ஏன் அது அப்படி கேக்குறீங்க? இல்ல, 2 நாளா நான் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். உன் முகத்துல ஒரு சந்தோஷம் பூரிப்பெல்லாம் இருக்கு. சாட்சி கையெழுத்து போட்டதுக்கே இவ்ளோ சந்தோஷமானு எனக்கு புரியல, அதான் கேட்டேன். அது ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்லது நடந்தா சந்தோஷமா இருக்க தானே செய்யும். இந்த ரஞ்சிதா நம்மளை அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கா. அவளை சும்மாவே விடக்கூடாது. வீட்டில் ஏதாவது டிராமா பண்ணி அவளை உண்டியலன்னு ஆக்கணும். பண்றேன். அண்ணி, 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 அண்ணி எங்க இருக்கீங்க? என்ன அண்ணி நடக்குது இந்த வீட்ல? உங்க எல்லாருக்கும் ரஞ்சிதா தான் முக்கியம்னா அவளையும் இங்க கூட்டு வந்து வச்சுக்க வேண்டியது தானே. நான் எங்கேயாச்சும் போறேன், அதை விட்டுட்டு என்கிட்ட டபுள் கேம் ஆடுறீங்க. கல்பனா, என்ன வந்ததும் வராததுமா இவ்ளோ கோவப்படுறமா? ரஞ்சிதா எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தா? அண்ணன் ரஞ்சிதா ரஞ்சிதான்னு அவ பேரு சொல்லி முனகுறாராம். அவளை அவர்கிட்ட பேச வச்சா அவருக்கு நினைவு திரும்ப சான்ஸ் இருக்குன்னு நர்ஸ் சொன்னாங்க. அதனாலதான் அவளை அனுப்பி வச்சோம். ஆமா, அவ ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பான்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறதா தானே சொல்லிட்டு போன. நான் ஃப்ரெண்ட் வீட்ல இருந்தாலும் என் மனசு கேட்கல. மாமா ஞாபகமாவே இருந்துச்சு, அதான் அவரை பார்த்துட்டு வரலான்னு கிளம்பி போனேன். அவரோட ரூம்ல போய் பார்த்தா அவர் இல்ல. ஐயோ, என்னம்மா, அவர் பாட்டுக்கு எங்கேயாவது கிளம்பி போயிட்டாரா? இல்ல அத்தை, அந்த ரஞ்சிதா தான் அவரை ஜெனரல் வார்டுக்கு மாத்திருக்கா. அத பத்தி உங்க யார்கிட்டயாச்சும் சொன்னாலா? மாத்திரேன்னு பெர்மிஷனாச்சும் கேட்டாளா? சுந்தர், சீதா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? இல்ல அண்ணி. தெரியலக்கா. யார்கிட்டயுமே கேட்காம அவ எப்படி முடிவெடுப்பா? எந்த உரிமையில அவ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா? இந்த வீட்டோட மருமகன்ற உரிமையில அவ பண்ணிருப்பா. சீதா, அண்ணி, நாம ஏத்துக்கலனாலும் ரஞ்சிதா அவளை இந்த வீட்டு மருமகளா தானே நினைச்சிட்டு இருக்கா. அந்த உரிமையில செஞ்சிருப்பான்னு சொல்ல வந்த அண்ணி. கல்பனா, அவ ஏன் அவரை ஜெனரல் வார்டுக்கு மாத்தினான்னு கேட்டியா? கேட்டேன் அத்தை. நம்ம குடும்பத்துக்கு நிறைய செலவாகுதான். வயசான காலத்துல அவருக்கு எதுக்கு தனி வார்டுன்னு சொல்லிதான் ஜெனரல் வார்டுக்கு மாத்திருக்கா. எந்த வார்டா இருந்தாலும் நாம தானே பணம் கொடுக்க போறோம். அவளுக்கு என்ன வந்துச்சான்? அவ எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா? அவ இந்த மாதிரி ஏடாகுடம் பண்ணுவான்னு தான் நான் அவளை அனுப்ப வேண்டான்னு சொன்னேன். என் பேச்ச மீறி இவங்க தான் அனுப்பி வச்சாங்க. அத்தை,
அது கூட பிரச்சனை இல்ல. அவளை ஏன் தனியா அனுப்புறீங்க? கூட அண்ணியாவது போயிருக்கலாம்ல. ஏதோ நம்ம நல்ல நேரம், சரியான சமயத்துல நான் அங்க போனேன். இல்லனா அவ மாமாவ ஏதாவது செஞ்சிருப்பாத்த. என்னம்மா இப்படி சொல்ற? மாமா எதுக்கு அவளை கூப்பிட்டுருக்காங்கன்னு தெரியுமா அத்த? அருண்க்கும் கல்பனாக்கும் கல்யாணம் நடக்கட்டும், நீ அவங்கள தொந்தரவு பண்ணாம போயிடுன்னு சொல்றதுக்காக தான் கூப்பிட்டுருக்காரு. அத கேட்டதும் இவளுக்கு கோவம் வந்துட்டு இருக்கு. கோவத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம தலக்காணி எடுத்து மாமா முகத்துல அழுத்துற அளவுக்கு போயிட்டாத்த. ஐயோ கடவுளே! நான் மட்டும் அங்க போகலன்னா அவ மாமாவ ஓ, அந்த அளவுக்கு அவ துணிஞ்சிட்டாளா? இப்ப அவ எங்க இருக்கா கல்பனா? ஹாஸ்பிட்டல்ல தான் நீ இருக்கா. உனக்கு அறிவு இருக்கா? அவ அப்பாவை கொல்ல பார்த்தான்னு சொல்ற, அப்புறம் எப்படி நீ அப்பாவை அவளை நம்பி விட்டு வந்திருக்க? அண்ணி, அங்க இருக்கிற நர்ஸ் கிட்ட சொல்லிட்டு தான் அண்ணி வந்திருக்கேன். ஆனாலும் பயமா இருக்கு. என்னால அவளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. தப்பு ஏதோ நடக்கிறதுக்குள்ள நீங்க யாராவது அங்க போங்க அண்ணி. அண்ணி, கல்பனா சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ரஞ்சிதா யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டா. அவ போய் அண்ணனை கொல்ல பாப்பாளா? ஆமாக்கா, நீ அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். நாம ரஞ்சிதாவை கூப்பிட்டு இதை பத்தி பேசுவோம். அத்தை, இது மாமாவோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல போய் யாராச்சும் போய் சொல்வாங்களா? நான் என் பயத்தை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்க இஷ்டம் அத்தை. கல்பனா, நீ சொல்றத நான் நம்புறேன். அருண், இவ டேய் அருண், என்ன வித்யா? டேய் சீக்கிரம் கீழே வாடா, ஹாஸ்பிடல் போணும் இமிடியேட்டா. ஹே, ஹாஸ்பிடலுக்கா? எதுக்கு? நீ வா சொல்றேன். என்னாச்சு வித்யா? எதுக்கு ஹாஸ்பிடல் போகணும்? அப்பாக்கு எதாவது பிரச்சனையா? பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் கூப்பிடுறேன். வித்யா, போய் பொறுமையா விசாரி. எடுத்த உடனே சண்டை போட ஆரம்பிச்சிடாத. எனக்கு எல்லாம் தெரியும் அத்தை. டேய் அருண், நீங்க இரு, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். ஹேய், அம்மா என்னம்மா ஆச்சு? எதுக்குமா கத்திட்டு இருக்கா? டேய், நீ ஹாஸ்பிடல் போனா உனக்கே எல்லாம் தெரியும். நீங்க யாரும் ஏதோ சொல்ல வேண்டாம். நான் உன்னை ஸ்மார்ட்னு நினச்சேன் கல்பனா, பட் யூ ஃபிட் ஃபார் நத்திங். எனக்கு இப்போதான் புரிஞ்சுது. என்ன சார் இப்படிலாம் பேசுறீங்க? என் கோவத்தை நான் ரொம்ப டீசெண்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன். வேற யாராவது இருந்திருந்தா இன்னும் கேவலமாக கேட்டிருப்பாங்க. நீ முன்னாடியே ரஞ்சிதா கிட்ட மொக்க வாங்கியிருக்க. அந்த ஆளை கொல்ற முயற்சியில் கோட்டை விட்டுறாத, இந்த தடவையும் சொதப்பிடாத, அலர்ட்டாருன்னு அவனை வார்ன் பண்ண. இவ்வளோ தூரம் சொல்லியும் உன்னால அந்த காரியத்தை முடிக்க முடியலன்னா உன்னை வேஸ்ட்னு சொல்லாம சூப்பர்னு சொல்லி கொண்டாடுவாங்களா? அந்த ஆளு ரஞ்சிதான்னு முணங்குவாரு. அவ நடுராத்திரியில பார்க்க வருவான்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? தெரியணும் கல்பனா. அந்த ஆள் சின்னதா ஒரு தும்மல் போட்டாலும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீ அங்க ஒரு ஆளை பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும். அந்த ஆளை பாத்துக்கிறது ஒரு நர்ஸ் போட்டிருப்பாங்கல்ல, அந்த நர்ஸை உன் ஆளா நீ எப்பயோ மாத்தி இருந்திருக்கணும். அந்த ஆள் ரஞ்சிதா பேரை சொல்லி முணங்கி இருந்தான்னா அவ உனக்கு முதல்ல ஃபோன் பண்ணி பேசியிருக்கணும். இந்த ஷார்ப்னஸ் கூட இல்லைன்னா உன்னால எந்த காலத்துலயும் ரஞ்சிதாவை தோக்கடிக்கவே முடியாது. அந்த அருணும் உனக்கு கிடைக்க மாட்டான். என்ன சார், ஆறுதலா ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்படி சாபம் விடுற மாதிரி பேசுறீங்க. நீ பண்ண காரியம் அப்படி கல்பனா. கொடுத்த மேட்டரை சொதப்பிட்டு வந்துட்டு என்கிட்ட சிம்பதியில் எதிர்பார்க்காத. எங்க தப்பு செஞ்சோம், அது எப்படி சரி செய்யலான்னு யோசி. அந்த ஆளை கோலம்னு நீ பாட்டு கிளம்பி போயிட்ட. நடுராத்திரின்றதுனால ஆளுங்க உன்னை கவனிக்க மாட்டாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல் இருக்கிற சிசிடிவி கேமரா அது எல்லாமே ஒன்று தானே கவனிச்சிட்டு இருக்கோம். சார், நான் தான் மாஸ்க் போட்டிருந்தேனே சார். பட் அறிவு குழந்தை, மாஸ்க் போட்டா உன் முகம் மட்டும்தான் மறையும், உருவம் மறையாதுல்ல. உன் ட்ரெஸ் கலர் மாறிடாதுல்ல. முகத்தை நீ மாஸ்கால மறைச்சிருந்தாலும் உன் ட்ரெஸ் கலரை வச்சு உன் உருவத்தை வச்சு நீ தான் வந்துட்டு போனன்றதை நிரூபிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. என்ன சார், இத பத்திலாம் நீங்க முன்னாடி சொல்லவே இல்லையே. எல்லா விஷயத்தையும் நானே சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியாது கல்பனா. இந்த அசைன்மெண்ட்ல என்னெல்லாம் ரிஸ்க் இருக்கு, அது எப்படி டீல் பண்ணலான்னு நீ தான் யோசிக்கணும்.
நீ மாட்டிக்க கூடாது நான் ஃபார்வர்டா திங்க் பண்ணி அங்க ஒரு ஆளை பிடிச்சி அங்க இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். தேங்க்ஸ் சார், பிரில்லியண்டான வேலை பண்ணிருக்கீங்க. உன் சர்டிபிகேட் எனக்கு தேவையில்லை. இந்த வார்த்தையை சொல்லி நான் உன்னை பாராட்டும், அதுக்கேற்ற மாதிரி நீ நடந்திருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோ, நீ நினைச்சது என்னைக்குமே சாதிக்கவே முடியாது. போதும் சார், ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன். இப்ப நீங்க வேற என்ன நோக அடிக்காதீங்க. இந்த அட்டெம்ப்ட் மிஸ் ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன சார் பண்ணணும்? ஒன்றும் பண்ண முடியாது, நீ ஜெயிலுக்கு தான் போகணும். இல்ல சார், அங்க போகாம இருக்கதான் நான் ஐடியா கேக்குறேன். அதுக்கு தான் ஹாஸ்பிட்டல்லே வச்சு அவரை முடிக்க சொன்னேன். அது உன்னால முடியல. அவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீ அதை எப்படி செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. இப்போ மிச்சம் இருக்கிற ஒரே வழி அந்த ஆளுக்கு நினைவு திரும்பி உன்னை போட்டு கொடுக்கறதுக்குள்ள நீ அருணை கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த வீட்டு மருமகன்ற கவசம் மேபி உன்னை காப்பாற்றலாம். அப்பா அவர் உண்மையை சொன்னாலும் அவர் ரஞ்சிதாலாம் மாறிட்டாரு, அதான் அவர் அப்படி பேசுறாருன்னு நம்ம பாட்டுக்கு மாற்றி விட்டு போயிட்டே இருக்கலாம். இவர் உன் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் உன் தலை மேலே கத்தி தொங்கிட்டு தான் இருக்கும். நீ சாமர்த்தியமாக ப்ளே பண்ணி தான் காரியத்தை சாதிக்கணும். லைஃப் உனக்கு நிறைய சான்ஸ் கொடுக்காது கல்பனா. இனிமேலும் உனக்கு கிடைக்கிற சான்ஸை மிஸ் பண்ணனா உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. மாமா என்கிட்ட என்ன சொல்ல வந்தாருன்னே தெரியலையே. ஏய் வித்யா, வித்யா, வித்யா சொன்னா கேளு. எழுந்துரு, எழுந்துரு. நீ எதுக்கு எங்க அப்பாவை பார்க்க வந்த? வெளில போ. ஏய் அவனை வித்யா, ஏண்டி பாக்குற? அவனுக்கு சப்போர்ட்டுக்கு வரமாட்டான். நீ பண்ண காரியம் அப்படி. நான் என்ன பண்ணேன்? நடிக்காத, எல்லாம் எனக்கு தெரியும். ஏற்கனவே எங்க அப்பா நினைவில்லாம படுத்திருக்காரு. அவரை போய் கொல்ல பாத்திருக்க மனுஷியடி நீலா. என்னங்க சொல்றீங்க? மாமாவை நான் கொல்ல பார்த்தேனா? ஏய், யாருக்குடி மாமா? இன்னொரு தடவை அந்த வார்த்தை சொல்லி கூப்பிட்ட வாய் மேலே போடுவேன். அருண், என்னாச்சு இவங்களுக்கு? இப்ப என்ன நடந்துச்சுன்னு இவங்க என்ன இப்படி கத்திட்டு இருக்காங்க? ஏய், அவங்கிட்ட என்னடி பேச்சு? நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லு. எங்க அப்பா என்ன பாவம் செஞ்சாரு? அவர் எதுக்கு கொலை பண்ண பார்த்த? இங்க பாருங்க, இவ்ளோதான் உங்களுக்கு லிமிட். மறுபடியும் இதே இன்னொரு வாட்டி சொன்னீங்க அப்புறம் நல்லா இருக்காது. இவரு என் அப்பா மாதிரி, நான் ஏன் இவரை கொல்லணும்? டேய், அப்பா கிப்பான்னு சென்டிமெண்டா பேசினா நாங்க உருகிடுவோமா? உன் பேரை சொல்லி எங்க அப்பா முணுங்குறாருன்னு தெரிஞ்சதும் நீ வேற எதையோ எதிர்பார்த்து ஓடி வந்திருக்க. என் பையன் கல்யாணத்துக்கு குறுக்க நிக்காதுன்னு அப்பா உன் மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிருக்காரு. அது உன்னால ஏத்துக்க முடியல. அந்த கோவத்தினால தானே எங்க அப்பாவை கொல்ல பாத்திருக்க. வாய் இருக்குன்னு உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்காதீங்க. நீங்க சொல்ற மாதிரி இங்க எதுவுமே நடக்கல. டேய், நீ ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்டி. இவ்ளோ பெரிய கிரிமினல் வேலையை பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி நின்னுட்டு இருக்க. உன்ன மாதிரி கேடு கெட்டவளை நான் பார்த்ததே இல்ல. ஏய் வித்யா, இது ஹாஸ்பிடல், பக்கத்துல பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க. நீ பேசாதடா. எனக்கு இருந்த கோவத்துக்கு உன் கழுத்தை பிடிச்சு வெள்ள தள்ளணும்னு வேகத்துல தான் வந்தேன். ஹாஸ்பிட்டலுங்கிறதுனால தான் உன்கிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்கேன். ஒழுங்கு மரியாதை வெளியே போயிடு. சரி, நான் போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இங்க என்ன நடந்துச்சுன்னு மட்டும் கேளுங்க. நான் கல்பனா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. நீ புதுசா என்கிட்ட ஒண்ணு கதை விடாத. அதை நம்புறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. ஐயோ, உண்மை என்னன்னு தெரியாம நீங்க தான் இப்போ முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க. அந்த கல்பனா தான் இங்க நடந்தது. டேய், கல்பனா பத்தி நீ பேசாத. ஏதோ எங்க நல்ல நேரம் அவ வந்ததுனால உன்கிட்ட இருந்து எங்க அப்பாவை காப்பாத்த முடிஞ்சது. இல்லன்னா நீ அவரை கொன்னு இருப்ப. அவ போய் சொல்லிருக்காங்க. அவதான் எல்லாம் போய் சொல்லி ஏமாத்துறது, நல்ல மாதிரி நடிக்கிறதெல்லாம் ஓ வேலை. கல்பனா பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. இத பாருங்க, அவ எதையோ சொல்லி உங்களை குழப்பிருக்கா. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க. அவதான் இங்க நடந்து. நீ சொல்ற எதையும் கேட்க நான் தயாரா இல்ல. வெள்ள போடி. ஏய் வித்யா, கல்பனா சொல்றத மட்டும் வச்சு நீ எந்த முடிவுக்கும் வராத.
முதல்ல ரஞ்சிதா என்ன சொல்ல வரன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளு. கேட்க முடியாதுடா. எனக்கு அந்த பொறுமையும் இல்ல. இவளை பார்க்க எனக்கு ஆத்திரமா தான் வருது. இன்னும் கொஞ்ச நேரம் என் முன்னாடி நின்னுட்டு இருந்தா நானே அவளை கொன்னுடுவேன். நம்ம அப்பாவை கொல்ல பார்த்தா இவ இங்கே இருக்க கூடாது. இவளை வெளில போக சொல்லு. இனிமேல் இவ இந்த ஹாஸ்பிடல் பக்கமே வரக்கூடாது. அருண், என்ன இதெல்லாம்? இவங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, நீங்க அப்படியே அமைதியா இருக்கீங்க. அதே தாண்டா நானும் கேக்குறேன். நீ எதுக்குடா சும்மா நிக்கிற? நான் பேசின நேரத்துக்கு நீ இவளை இழுத்துட்டு போய் வெளில தள்ளிருக்க வேணாமா? வெளியே போ சொல்ல அவளை. ரஞ்சிதா, நீயாவது நான் சொல்றதை கேளு. இங்க இருந்து கிளம்பு. எப்படி அருண் நான் கிளம்புறது? இவங்க மேல அபாண்டமா பழி போடுறாங்க. அது உண்மை இல்லைன்னு நான் புரிய வைக்க வேண்டாமா? ஐயோ, நீ எதுவும் செய்ய வேண்டாம். இங்க இருந்து கொஞ்சம் கிளம்பினா மட்டும் போதும், ப்ளீஸ். அருண், நீங்களும் எனக்காக பேச மாட்டீங்க, என்ன எனக்காக பேச விட மாட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் அருண். காலம் முழுக்க இப்படியே இருங்க. ஏய் ரஞ்சிதா, நான் சொல்றது கேளு. டேய், அப்பாவை கொல்ல பார்த்தா உன் கண்ணு முன்னாடியே நிக்கிறா. நான் கோவத்துல கத்திட்டு இருக்க, நீ அதையும் வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா இருக்க. அவளை 4 அரை இல்லைன்னா கூட பரவாயில்ல, நாக்கு புடுங்குற மாதிரி கேள்வியாச்சும் கேட்டுக்கணும்ல. இப்போ எப்படி உன்னால கல்லு மாதிரி நிக்க முடியுது? வித்யா, ரஞ்சிதா இப்படி செஞ்சிருக்க மாட்டான்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அவ மேல இருக்கிற கோவத்துல நீ அவளை பத்தி தேவையில்லாம அவளை தப்பா பேசிட்டு இருக்க. நீ போதும், நிறுத்துடா. இந்த நிலைமையில கூட நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கல. அப்படி என்னடா மயக்கம் உனக்கு அவ மேல? அவ அழகையும் உடம்பையும் காட்டி உன்னை வளைச்சு போட்டாளா? இதே அவ குழப்ப வச்சிட்டு இருப்பா போல. நீ மட்டும்தானா இல்ல எத்தனை பேரை மயக்க வச்சிருக்கா? இதுக்கு பதிலா அவ வேற தொழில் பண்ணலாம்டா. ஹேய், இதுக்கு மேல அவளை பத்தி ஒரு வார்த்தை பேசுன அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். டேய், அக்கான் கூட பார்க்காம என்ன அடிச்சிட்டல. எவ்வளவு ஒருத்திக்காக எம்மல கை நீட்ட அளவுக்கு வந்துட்டல. இத மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன்டா. ஏய், நீ பேசுறது தப்பு. அதான் பேசாத நீ. எல்லாரும் முன்னாடியும் என்ன அடிச்சு அவமானப்படுத்திட்டல. இதுக்கு நிச்சயமா அனுபவிப்படா. ஏய், நீ பேசுறது தப்புன்னு சொல்லிட்டு உனக்கு நீ எதுவும் சொல்ல வேணாம். என் கண்ணு முன்னாடி நிக்காத, போ போன்னு சொல்றல. இந்த நேரத்துல ஐயோலா தூங்க கூட விட மாட்டேடே. என்ன சொல்ல காத்திருக்கான்னு தெரியலையே. சொல்லுங்க வித்யா. என்னாச்சு வித்யா, ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? உங்க அப்பாவுக்கு ஏதாவது? அப்பா நல்லதா இருக்காரு பாலா. அப்புறம் ஏங்க அழுவுறீங்க? அருண் என்ன அடிச்சிட்டான் பாலா. அவரே ஒரு சாஃப்டான ஆளு, அவர் ஏங்க உங்களை அடிச்சிருக்க போறாரு? அப்பா ரஞ்சிதா பேர மனசுல முடுங்குறாருன்னு அவ அவர் பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு இருந்தா. நான் போய் அவளை திட்டி துரத்தி விட்டுட்டேன். அந்த கோவத்தினால என்ன அடிச்சிட்டான் பாலா. ரஞ்சிதா பத்தி பேசினா அவர் கோவம் வரும்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க எதுக்கு தேவையில்லாம அவர் வம்புக்கு போனீங்க? என்ன பாலா, நீங்களும் அவளுக்கே சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறீங்க. அவ எங்க அப்பா பக்கத்துல இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அந்த டென்ஷன்ல தான் நான் அவளை துரத்துனேன். அதுக்காக அவ என்ன அடிச்சிடலாமா? சரி விடுங்க, ஏதோ ஒரு எமோஷன்ல அடிச்சிருப்பாரு, அது எதுக்கு சீரியஸா எடுத்துட்டு இருக்கீங்க? இல்ல பாலா, எப்ப அவன் என்ன அடிக்கிற அளவுக்கு வந்துட்டானோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலயும் அந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு தானே அசிங்கம். மரியாதை இல்லாத இடத்துல என்னால இருக்க முடியாது பாலா. அவங்க இருக்க முடியலன்னா இப்ப எங்க போவீங்க? நீங்க எனக்கு ஒரு வீடு பாருங்க. சிங்கிள் பெட்ரூமா இருந்தா கூட பரவாயில்ல. நீங்களும் அங்க வந்துருங்க. நம்ம அங்க ஒண்ணா வாழ ஆரம்பிச்சிடலாம்.
உங்களுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? என்ன பேசுறீங்க? தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கீங்களா? ஒரே வீட்டுல வாழ்றதுக்கு நம்ம என்ன புருஷன் பொண்டாட்டியா? என் கையில தான் மோதிரம் போட்டீங்கல்ல, அப்ப இருந்தே நான் உங்களை புருஷனா தான் நினைச்சிட்டு இருக்கேன் பாலா. தப்பன்ட்ட மோதிரம் போட்டுக்கூடாது, உன் தலையில கல்லு தான் போட்டுருக்கணும். வீட்டை விட்டு வெளியில வந்துட்டா எனக்கு நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. நீங்க தான் எனக்கு ஒரு வீடு பார்த்து தரணும், என் கூட சேர்ந்து வாழணும். வித்யா, திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் மோதிரம் போட்டது உங்க நம்பிக்கைக்காக தான், உங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்காக இல்ல.